நான் அடிக்கடி வீட்லயே சொல்லிக்கிறது உண்டு. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் எந்த அறிவுரை சொன்னாலும் பிடிக்கிறது கிடையாது. உடனே பசங்க இப்போ ஒரு வார்த்தை பூமர் அப்படிங்கிறாங்க. இது என்ன, இதெல்லாம் வந்து அந்த காலம். நீங்க இந்த பூமர் அட்வைஸ் எல்லாம் வேண்டாம். ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் கூட கொஞ்சம் நல்லா இருக்கு. நீங்கெல்லாம் பூமர் அட்வைஸ், நீங்கெல்லாம் பூமர் அட்வைஸ் கொடுக்காதீங்கன்னு பசங்க சொல்லுது. தானே வந்து முன் வந்து வலிய வந்து தோல்ல பொறுப்பெடுத்து போட்டுக்கிற அவகாசம் இப்ப குழந்தைங்களுக்கு இல்லை. இந்த வயசுலயும் நமக்கு வயசான அம்மா அப்பாக்கு என்னப்பா சாப்பிட்டியா, என்னம்மா சாப்பிட்டியான்னு பக்கத்துல உட்காடுறோம், பேசுறோம். உனக்கு கால் நகம் எப்ப வெட்டி விட்டுட்டோம்னு கேட்குறோம். மாத்திரை தீந்து போச்சா, உனக்கு என்ன செய்யுது, அந்த சுகர் மாத்திரையே போட்டுக்கிறியா, பரவாயில்லையா, டாக்டர்கிட்ட போய் மாத்துக்கு கேட்கலாமா, அவங்க சொல்லாமலே நம்ம போய் கேட்கறோமே. இன்னும் வர காலங்கள்ல சொன்னாலாவது பசங்க கேட்குமா, இல்ல பக்கத்துல உட்காந்து வந்து பேசுமா அப்படிங்கறதெல்லாம் கேள்விக்குறிகள். அப்ப அனைவருக்கும் வணக்கம். நான் ரெமீரா. இன்னைக்கு ரெமீரா டாக்ஸ்ல சுவாரஸ்யமான விருந்தினரை சந்திக்க போறோம். திருமதி ஷியாமலா ரமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு ரசிகையா முதல்ல உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய நல்ல விஷயங்கள் வந்து எங்க எல்லாரையும் தினமுமே வந்து வாழ வச்சுட்டு இருக்குன்னே சொல்லலாம். எனக்கு முதல்ல ஷியாமலாவின் இந்த பயணம் பேச்சாளராக இந்த பயணம் ரொம்ப நாள் ஆசை. இது பேச்சாளர் ஆகணும்னு, எப்படி நானும் பேச்சாளர் ஆகணும்ன்ற முடிவு எடுக்க நாள் ஆச்சு. அந்த ஆசை இருந்தது. நல்ல பேச்சாளர்கள் எல்லாம் பார்க்கும்போது ரசிப்பேன். எப்படி பேசுறாங்க இவங்க, சாதாரண ஒரு விஷயத்தை இவங்க சொல்லும்போது ஒரு தாக்கம் ஏற்படுத்துறதா இருக்கே அப்படின்னு தோணும். எவ்வளவு படிச்சிருப்பாங்க, அப்போ தொடர்ந்து பேசுறாங்களே, நிறைய மேற்கோள்கள்லாம் காட்டி சொல்றாங்களே, அது ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு +2 வரைக்கும் சயின்ஸ் டீச்சரா வேலை பார்த்தேன், பயாலஜி குரூப் பசங்களுக்கு. அது ஒரு 6-7 வருடங்கள். குழந்தைகள் வந்து பாடத்தை தாண்டி நம்ம சொல்ற நல்ல விஷயத்துக்கு ஈர்க்கப்படுறது அப்ப தெரிஞ்சுது. நீங்க பாடத்தோட இது சொல்றதுதான் ஞாபகம் இருக்கு அப்படிம்பாங்க பசங்க. எங்கேயோ somebody is giving us ஒரு ஸ்பார்க். அப்ப அந்த மாதிரி பண்ணலாம் போல இருக்கே அப்படின்னு வந்ததுதான். ஏற்கனவே ஒரு ஆசை இருந்தது, அதுக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க், அப்போ டாட்ஸ் ஜாயின் பண்ற மாதிரி தான் இருந்தது. அப்படி ஆரம்பிச்சது தான். சமீபத்துல நான் நேரடியா என்னுடைய ஒரு ரசனைக்குள்ளேயே நான் போயிடுறேன். சமீபத்தில் உங்களுடைய காணொளிகள் வந்து வழக்கமாக எல்லா பேச்சாளர்களும் பேசுகிற மாதிரி இல்லாமல் உங்ககிட்ட வந்து பல பேரால் ஈர்க்கப்பட்ட முக்கியமான விஷயம்னு நான் பார்க்குறது உங்களுடைய அந்த நிதானமான குரலில் நீங்கள் சொல்லக்கூடிய ஆளுமையான கருத்துக்கள். இந்த இடத்துல குரலுக்கு வலிமையா கொடுக்கணும், ரொம்ப ஜாஸ்தி அழுத்தம் கொடுத்து பேசணும், அப்படியே சவுண்டா ஒரு ரொம்ப வைப்ரண்டா இருக்கணும்னு எல்லாம் நீங்க எதிர்பார்க்காம ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அந்த நிதானமான அந்த குரல்ல வந்து நீங்க சொல்லக்கூடிய ஆளுமை மிக்க கருத்துக்கள் வந்து ரொம்ப ஈர்க்கப்படுறதா தான் நான் பார்க்குறேன். அது உங்களுக்கு இயற்கையிலேயே நீங்க அப்படிதான் பேசுறீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். பட் ஒரு மேடையிலையும் நீங்க அதை அப்படியே தக்க வச்சுக்கிறதுங்கிறது வந்து அது எப்படி அது உங்களுக்கு சாத்தியப்படுது, நீங்க அதை எப்படி பண்றீங்க? இல்லை, அது நான் அந்த மாதிரி யோசிச்சு மெனக்கெட்டு பண்றது இல்லை. பேசுறதுக்கு ஒருத்தருக்கு ஒரு பாணின்னு ஒன்று இருக்கும், ஒரு பாங்குன்னு ஒன்று இருக்கும். என்னுடைய பாங்கு கொஞ்சம் நிதானமா பேசுறது தான். கொஞ்சம் கத்தி பேச ஆரம்பிச்ச காலங்கள்ல வேணா கொஞ்சம் உரத்த குரல்ல பேசியிருக்கலாமா இருக்கலாம். அது என்னன்னா, ஒரு 1/4 மணி நேரம் பேசினதுக்கு அப்புறம் தொண்டை சோர்ந்து போயிடும். நீங்க வந்து இன்னும் ஒரு 1 மணி நேரம் அந்த ஆடியன்ஸோட நேர்களோட நீங்க அப்படியே சேர்ந்து பயணிக்கணுங்கும் போது கொஞ்சம் இங்க சோர்வடையும். இது கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரர் தான் வச்சுக்கோங்களேன். பட் பேசிக்காவே நான் வந்து ரொம்ப அந்த கத்தி பேசி இந்த டேபிளை தட்டி பேசி அந்த விதமான பாங்கு என்னது கிடையாது. இன்னொன்னு, எனக்கெல்லாம் கல்லூரியில இருக்கிற பேராசிரியர்கள்ல நிறைய பேராசிரியர்கள் உதாரணம் என்னன்னா, நாங்க ஒரு 60 பேர் இருப்போம் யூஜி படிக்கும்போது. அந்த கேலரி டைப் கிளாஸ் ரூம்ஸ் உண்டு. அதனால பேராசிரியர்கள்லாம் வந்து நுழையும் போதே கொஞ்சம் உச்ச ஸ்தாயில தான் கத்தி பாடம் எடுப்பாங்க. அவங்க கத்தி பாடம் எடுக்கும்போது நிறைய பேர் கவனிக்காம இருக்கிறதும் உண்டு. அவங்க சத்தத்துல மற்ற பசங்க பேசுறது கேட்காது. சில பேராசிரியர்கள் உண்டு, நீங்க அவங்க பேசுறது கூர்ந்து கவனிச்சாதான் கேட்க முடியும். ஏன்னா அவங்க கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் மென்மையாத்தான் பேசுவாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கூட நான் யோசிக்கிறது உண்டு. இதெல்லாம் படிஞ்சுதான் என்னவோ தெரியல மனசுல. ஏன்னா அந்த மிஸ் ஐயோ நம்ம பேசினா அவங்க பேசுறது கேட்காது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவங்க மென்மையான பேசின பேராசிரியர்கள்லாம் பார்த்தது உண்டு. அப்படியே கொஞ்சம் கலெக்ஷன் தானே, அப்படி இப்படி எல்லாம் பயணம் போதே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தானே போகுது. நிதானமா சீரா பேசும்பொழுது தொண்டை சோர்வடையாது. அந்த தாட் ப்ராசஸ் கொஞ்சம் நம்ம பேசுறதுக்கும் அந்த மூளை அதை சமைச்சு வெளியில தள்ளுறதுக்குமான டைம் கரெக்டா இருக்கும். இது நல்லா தான் இருக்கு. இன்னொன்னு, நிதானமா பேசும்போது கொஞ்சம் கேட்கறவங்களுக்கு வந்து நல்லா தானே எடுத்து சொல்றாங்க, கொஞ்சம் கேட்டுக்கலாமேன்ற ஒரு எண்ணம் வரலாம். நம்ம கொஞ்சம் உரத்த குரல்ல கொஞ்சம் உச்சஸ்தாயில கத்தினோம்னாக்க இவங்க யார் நமக்கு சொல்றதுக்கு
உண்மைதான். இவங்க என்ன அடிச்சு சொல்லிட்டாங்கன்னா, டேபிள தட்டி சொல்லிட்டாங்கன்னா அது உண்மையா? இவங்க சொல்ற மாரி கேட்கறது. இது என்னது இது? அப்படிங்கிற மாரி ஒரு ஆதிக்கம் பண்ற மாரி இருக்கே! அப்படிங்கிற எண்ணமும் வரலாம். சின்ஸ் யூ ஆர் எ எஸ். சைக்காலஜிஸ்ட் யூ மஸ்ட் பி நோயிங் வெல். அது இவ்வளவும் இருக்கு. ஆனாலும் பேசிக்கா நான் கொஞ்சம் பொறுமையாவும், நிதானமாவும் பேசக்கூடிய ஆள் தான் மேடைகள்ல. உண்மைதான். ஏன்னா இந்த மாதிரி பேசும்போது நீங்க சொல்ற மாதிரி எல்லாருடைய கவனமும் நம்மளுடைய வார்த்தைகள்ல கண்டிப்பா, வரும். கண்டிப்பா, கண்டிப்பா. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்துல நீங்க உங்களுடைய குடும்பத்தினரோட சேர்ந்து குடுக்குற காணொளிகள் வந்து ரொம்ப நெஞ்ச தொடுற மாதிரியான விஷயங்கள். அத வந்து நான் என்னோட தம்பிக்கு அனுப்பினேன். ஓ! சரி. அனுப்பிட்டு ஒரு அப்பா, அம்மாவுடைய காலத்துக்கு அப்புறமா அவங்களுடைய பொருட்கள வந்துட்டு நீ எடுத்துக்கோ, நான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அத நிதானமா சொன்ன விஷயம் வந்து உண்மையாவே ரொம்ப மனச நெருட வச்ச ஒரு விஷயமா இருந்தது. அத நான் என்னோட பிரதருக்கு நான் அனுப்பி பார்க்க சொல்லியிருந்தேன். ஓ! ஸோ அது அது எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு அஃப்கோர்ஸ் அது ஒரு கனெக்ஷன வந்து ஸ்ட்ராங் பண்ணுச்சு. ம். எங்க 2 பேருக்கு இருக்கிற அந்த கனெக்ஷன வந்துட்டு இன்னும் பலப்படுத்துச்சு. அப்போ நீங்க என்ன நெனச்சு அத போட்டீங்களோ, ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல இப்படி தாக்கங்கள் ஏற்படுது. அப்படியே உறவுகளுக்குள்ள இப்படி ஒரு தாக்கங்கள் ஏற்படுதுன்னு நெனைக்கும்போது ரொம்ப உங்களுக்கு அது எப்படி இருக்கு? அந்த மாதிரியான கன்டென்ட்க்கு நீங்க என்ன பிளான் பண்ணீங்க ஆக்சுவலா? இல்ல. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்க. என்ன நெனச்சு போட்டீங்களோ அப்டின்னா, அத நெனச்சு தான் போட்டோம். சூப்பர். ஆக்சுவலா நெறைய விஷயங்கள் குடும்பத்துல வந்து அன்னோட்டிஸ்டா போயிடுது. ஐயோ! இது ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஒரு தருணம் இல்ல. போற போக்குல விட்டுட்டோமே! அப்டிங்கிற மாதிரி சில உறவுகளையும் நம்ம விட்டுடுறோம். அந்த உறவுகளுக்குள்ள நடக்கிற சம்பாஷணைகள விட்டுடுறோம். அந்த உறவுகள் ஒண்ணா சேரும்போது நடக்கிற நிகழ்வுகள வி டேக் இட் ஃபார் கிராண்டட். அது என்ன அப்டிங்கிற மாரி. பட் அதெல்லாம் காலப்போக்குல என்ன ஒரு எண்ணம்னா, வரக்கூடிய தலைமுறைக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் தெரியுமா? இப்ப எல்லாம் ஒரு குழந்தையா இருக்கு வீட்ல. அப்படியே அது அண்ணன் தம்பியா இருந்தாலும் பைபோலார் மாரி அது ஒரு திசையில இருக்கு, இது ஒரு திசையில இருக்கு. அதுங்களுக்குள்ள எல்லாம் அப்ப இந்த வேல்யூஸ கொண்டு போய் சேர்க்கலாமா? மேடையில பேசுறது ஒரு ஜானர். என்னுடைய கசின், என்னுடைய தம்பி. அவருக்கு வந்து இது கொஞ்சம் டிராமாட்டிக்கா சொல்றதுன்றது அவருடைய ஒரு பேஷன். ஒரு ஷார்ட்ஸ் எப்பவுமே கேட்கறது ஒரு ஷாம்லா, நீ பேசுறதெல்லாம் ஒரு ஷார்ட்ஸா போடலாமே. அந்த ஜானர்லயும் இது போட்டோம், இந்த ஜானர்லயும் போட்டோம். யாருக்கு எந்த ஜானர் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கிட்டுமேங்கிற மாரி சொல்றது உண்டு. அந்த ஒரு ஆர்வத்துல எடுத்ததுதான் அது. அண்ட் எங்க குடும்பத்துல இருக்கிற நல்ல விஷயங்களை முதல்ல கொண்டு போய் சேர்க்கலாம். உண்மைதான். புரியுது. அது அதனால எங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறது சுலபமா இருக்கு. ம். எல்லாரும் நாங்க எல்லா ஒரு விஷயம்னா கூடி உட்காந்து பேசுவோம். நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற சொல்லு, உன் முடிவையும் சொல்லு. அது அரை டிக்கெட்டோ கால் டிக்கெட்டோ அதையும் உட்காந்து வச்சு பேசுறது உண்டு. என்கிட்ட ஏன் கேட்குறீங்க, நீங்க பண்ணுங்கன்னு சொன்னாலும் அப்படிலாம் இல்லை. யார் என்ன பண்ணாலும் வீட்டுல எல்லாருக்கும் தெரியணும் தெரியணும். அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. So இதெல்லாம் நம்ம பேசும்போது நிறைய குடும்பங்கள் இப்படிதான் இருக்காங்க. ஆனா இன்னும் இருக்கலாமேன்னு எத்தனையோ குடும்பங்கள் உண்மைதான், தெரியாம இருக்கலாம். இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்தா என்ன? உண்மைதான். அண்ட் இப்ப நிறைய பேருக்கு வந்து எப்படின்னா ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி யாராவது சொல்லும்போது கேட்டா போர் அடிச்சிடும். உடனே அவங்க எதுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுவாங்கன்னா, நாடகம் ஏதாவது பார்த்தா பரவாயில்ல அப்படின்னு போவாங்க. அந்த நாடகங்கள்லாம் நிறைய பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, தரமில்லாதவை நிறைய குவிஞ்சு இருக்குமா. உண்மைதான். அதெல்லாம் வந்து கழிச்சு கழிச்சு தேடி தேடி ஏதாவது ஒரு நல்லதா வராதா அப்படின்னு தேடுற ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த ஆடியன்ஸ் மனசுல வச்சு கொஞ்சம் ஒரு ஆர்வம் தான். நிஜமா அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அது நான் 2, 3 காணொளிகள் சேர்ந்த மாதிரியே நான் பார்த்தேன். எல்லாமே வந்து அது மாதிரி ஒரு உறவுகள வந்து அ வலுப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் தான் அந்த காணொளிகள்ல நான் பார்த்துட்டே இருந்தேன். அ அதுக்கப்புறமா வந்து பெண்ணியம் பத்தி ஷியாமளாவின் பார்வை. நான் பெண்ணியம் அப்படின்ற ஒரு சிலபஸ வந்து தனியா அணுகுற ஆள் கிடையாது. என்னுடைய நீங்க ஷியாமளாவின் பார்வைன்னு சொன்னதுனால இது பொது பார்வை கிடையாது. உண்மையாவே ஷியாமளாவின் பார்வை தான் வேணும். அதனால தான் சொல்றேன். என்னுடைய பார்வை அப்படின்னு சொன்னா எங்க போனாலும் சொல்ற ஒரு விஷயம், ஒரு பெண் வந்து அப்போ நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நமக்கு பிடிச்ச ஒரு நல்ல விஷயத்த நமக்கு பிடிச்ச ஒரு வேகத்துல பிடிச்ச மாதிரி செய்யறதுக்கு இந்த ஒரு பெண்ணால மட்டும் அது முடியாது. அந்த குடும்பத்துல இருக்கிற மற்ற பெண்களோ அல்லது ஆண்களோ அல்லது பெண்களும் ஆண்களும் இருந்து அவங்க நமக்கு பின்னாடி ஒரு புஷ் கொடுத்தா தான் பண்ண முடியுங்கிறதுனால இந்த பெண்ணியம் மிகப்பெரிய நம்பிக்கை கிடையாது. இருக்கலாம், நான்லாம் தனியாவே தான் வந்தேன், எனக்கு எந்த ஒரு ஆண் துணையுமே இல்லை, அதெல்லாம் வந்து எக்ஸெப்ஷன். அதை நம்ம பெரும் பார்வைக்கு அதை எடுத்துக்க முடியாது. பெருவாரியா ஒரு சமுதாயத்துல எப்படி பாரு ஒரு பெண்ணா இருந்து ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொன்னா நிஜமா சொல்றேன், அது கணவனோ அல்லது அண்ணனோ அல்லது தம்பியோ, ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பாஸோ, ஒரு மென்டரோ, ஒரு நல்ல ஃப்ரெண்டோ, யாரோ ஒரு வெல்விஷரோ, கண்டிப்பா ஏதோ ஒரு ஆண் இருக்கலாம், இருந்துதான் ஆகணும்னு சொல்லணும், இருக்கலாம். இப்போ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா, ஒரு ஒரு பெண் வந்து எக்ஸப்ஷனல், யாராவது ஒருத்தர் அப்படி ஜெயிச்சிருக்காங்க
இருக்கலாம் அப்படின்னு. அந்த எக்ஸப்ஷனல் கூட எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆணுடைய துணையோ அல்லது கண்டிப்பா கண்டிப்பா. மற்றவர்கள் துணை இல்லாம வந்து வந்திருக்க முடியாது இல்ல இல்லையா? இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நான் வந்து எல்லா ஒரு ஃபேசஸ் ஆஃப் மை லைஃப்லயுமே ஒரு பெண்ணால் மட்டுமே தான் நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாராலையும் போயிட முடியாது. ஆமா. இந்த வேர்ல்டுல வந்து எல்லாமே இருக்குமா. அதாவது நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்கு, ரொம்ப கெட்ட விஷயங்கள் இருக்கு. எல்லா நேரமும் நம்மளோட கைகோத்து வரதுக்கு நம்மளை தாண்டி நம்ம கூட யாராவது ஒருத்தர் வரணும். இருக்கணும். அண்ட் ஆணும் பெண்ணும் தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். எஸ். படைப்பே அதுதான், படைப்பின் அழகு அதுதான். நமக்கு அப்பா அம்மா அப்பான்னு இருந்ததுனால தான் அம்மா அம்மா கிடைச்சாங்க. அம்மான்னு ஒருத்தர் எப்படி வந்து அப்பான்னு ஒருத்தர் இருந்ததுனால கிடைச்சாங்க. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தது. அதனால பெண்ணியம் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக சொல்லணும்னா நான் பெண் தானே அப்படின்ற அது ஒரு ட்ரிம் கார்டாக யூஸ் பண்ணிக்காம நம்ம வேலையை கரெக்டாக செய்யணுங்கிறது தான் நான் பெண்ணியம் பற்றி பார்க்கறது. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பெண்ணுக்கு தேவை. உடனே சொல்லுவாங்க அதுதானே நாங்கள் பெண்ணியம்னு சொல்கிறோமாங்க. எந்த ஒரு தனித்துவமே வந்து ஒரு பெண்ணுக்கு ஏன் தேவை அப்படின்னு சொன்னால் ஒரு ஆணை சாடுவதற்கோ அவன்கிட்ட சண்டை போடுறதுக்கோ அவங்கிட்ட நகர்ந்து வந்தாலும் என்னால வாழ முடியும் பாருன்னு சவால் விட்டு காமிப்பதற்கோ கிடையாது. மாறாக அந்த ஆண் கொஞ்சம் நலிவடையும் போது ஒரு கை கொடுத்து தூக்கிறதுக்கு அவ கொஞ்சம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸோட இருக்கிறது நல்லது. எல்லாத்துக்கும் ஆண் பெண் ரெண்டும் சேர்ந்ததுதான். பட் எல்லாத்துக்கும் அந்த ஆணனுடைய தோளிலேயே சாஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. அவளுக்கான ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் நகர்ந்து வந்தாலும் அவளால தனியா இருக்க முடியும். அதுதான். அதனால அந்த பெண்ணியம்ங்கிறது என்னுடைய பார்வையில இதுதான். ஒரு ஆசிரியையா நீங்க பல வருஷம் பணிபுரிந்து இருக்கிறதுனால நான் கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு பேரண்டிங் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறது வந்து நீங்க நேயர்களுக்கு சொல்லணும். பேரண்டிங்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் உலகம் தோன்றினிலேருந்தே இருக்கு. ஆனா ஒரே மாதிரி இல்லை. நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மா எப்படி வளர்த்துருப்பாங்கன்னா, நம்ம அப்பா அம்மாவோட கூட பிறந்தவங்களோ ஒரு 7-8 பேர், சில வீடுகள்ல 12 இருந்திருக்கு. அது இதை பார்த்துக்கும் இது அதை பார்த்துக்கும்னு தானே வளர்ந்தது நிறைய. அவங்களுடைய வருமானத்துக்கு அப்பா வேலை பார்க்கறதும் அத்தனை பசங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு தான் அம்மாவுக்கு நேரம் இருந்திருக்கும். பேரண்டிங் வந்து அம்மாவுக்கு ஆகப்பெரிய பேரண்டிங் அப்ப பசங்களுக்கு சமைச்சு போடுறது தான். நம்ம காலம்னு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களை வளர்த்தது வந்து நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து நாம வாங்கிக்கிட்ட கொஞ்சம், அப்புறம் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சது கொஞ்சம்னு கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் கலவை தான். நம்ம வந்து எப்படி சொல்றது, இங்க ஒரு காலம் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்ச மாதிரிதான் நாங்கெல்லாம் அப்படிதானடா அப்படின்னு சொல்லுவோம். அது உங்களோட வச்சுக்கோங்கன்னு பசங்க சொல்லுவோம். அப்புறம் ஏதோ கொஞ்சம் பசங்க வழிக்கு நம்ம போகணும் தானே அப்படின்னு. இப்ப இருக்கிற காலத்துல வந்து பசங்க என்ன சொல்றாங்கன்னா பேரண்டிங்னு ஒண்ணு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பசங்க இருக்கு. எங்களுக்கு தெரியும் அது ஏன் அப்படின்னு சொன்னா இந்த டெக்னாலஜி இந்த மீடியான்னு ஒண்ணு இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து ஒரு டச் ஆஃப் பட்டன்ல எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறாங்க. அது நல்லது கெட்டதுங்கிறது அடுத்தது. எல்லா விஷயத்தையும் பசங்க தெரிஞ்சுக்குது. அப்ப என்ன நினைக்குது, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், தெரியலன்ற விஷயத்தை கேட்கறதுக்கு தானே அம்மா அப்பா. அதுக்கு நம்ம கையில ஒரு விஷயம் வந்தாச்சு போது அவங்க குழந்தையா இருக்கும் போதே அவங்களோட ஒரு கைடன்ஸ் தேவையில்லைன்ற மாதிரி இப்ப பசங்க இருக்கு. அது இன்னொன்னு நான் அடிக்கடி வீட்லயே சொல்லிக்கிறது உண்டு. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் எந்த அறிவுரை சொன்னாலும் பிடிக்கிறது கிடையாது. உடனே பசங்க இப்ப ஒரு வார்த்தை பூமர் அப்படிங்கிறாங்க. இது என்ன, இதெல்லாம் வந்து அந்த காலம். நீங்க இந்த பூமர் அட்வைஸ் எல்லாம் வேண்டாம். ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் கூட நல்லா இருக்கு. நீங்கெல்லாம் பூமர் அட்வைஸ், நீங்கெல்லாம் பூமர் அட்வைஸ் கொடுக்காதீங்கன்னு பசங்க சொல்லுது. நம்ம அனுபவத்துல வச்சதை பசங்க கிட்ட எடுத்து சொல்லலாங்கிறது வந்து பசங்களுக்கு இப்ப பிடிக்கல. முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்க, கேட்டா அறிவுரை சொல்லணும், அப்பதான் அதுக்கு மரியாதை அப்படிங்கிறாங்க. இப்ப பசங்க அழகா கேட்கறதே கிடையாது. ஒரு காலத்துல கேட்டு நம்ம சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு பசங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பசங்க வந்து கேட்பதே கிடையாது. ஆனா என்ன எதிர்பார்க்கறாங்க, உங்களை கேட்கவும் மாட்டோம், நாங்க கொஞ்சம் கொஞ்சம் தடுமாற மாதிரி தெரிஞ்சாக்க நீங்க தானா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க. அதான பேரண்ட். பெத்துட்டீங்கல்ல, நீங்க கொஞ்சம் கையை பிடிச்சி நீங்க தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் பெருவாரியா பசங்க இருக்கு. அது என்ன பண்றது, அது மாத்திட முடியுமா அப்படின்னா அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மாத்த முடியாது. திருப்பி திருப்பி நம்ம இதுலயே உழன்று இதுல வேற ஏதாவது வழி கண்டுபிடிக்க முடியுமான்னு தான் பார்க்கணும். ஏன்னா நாங்க பேசிக்கிறது இந்த வயசுலயும் நமக்கு வயசான அம்மா அப்பாக்கு என்னப்பா சாப்பிட்டியா, என்னம்மா சாப்பிட்டியான்னு பக்கத்துல உட்காடுறோம், பேசுறோம். உனக்கு கால் நகம் எப்ப வெட்டி விட்டுட்டோன்னு கேக்குறோம். மாத்திரை தீந்து போச்சா, உனக்கு என்ன செய்யுது, அந்த சுகர் மாத்திரையே போட்டுக்கிறியா, பரவாயில்லையா, டாக்டர்கிட்ட போய் மாத்துக்கு கேட்கலாமா, அவங்க சொல்லாமலே நம்ம போய் கேட்கிறோமே. இன்னும் வர காலங்கள்ல சொன்னாலாவது பசங்க கேட்குமா, இல்ல பக்கத்துல உட்கார்ந்து வந்து பேசுமா அப்படிங்கறதெல்லாம் கேள்விக்குறிகள். அப்ப பல கேள்விகளை உள்ளடக்கிய ஒரு இடமாகத்தான் அந்த பெற்றோரியம்ங்கிறது, அந்த
பேரண்டிங்ன்றது உண்மைதான். இருக்கு. அது வந்து பண்டோராஸ் பாக்ஸ் மாதிரிமா, நம்ம திறக்க திறக்க தான் எது வெளியில வருங்கிறது. ஆனாலும் நல்லதை நம்ம விதைக்கிறத விதைச்சுக்கிட்டே தான் இல்ல இருக்கணும். பண்டோராஸ் பாக்ஸ் மாதிரி இருந்தா சந்தோஷம். வெங்காயம் மாதிரி இல்லாம இருக்கணுமேங்கிறது தான் எனக்கு என்னுடைய வருத்தம். இல்ல, பண்டோராஸ் பாக்ஸ் இஸ் ஈக்குவலி டிஸ்ட்ரக்டிவ். நான் எதுக்கு சொல்றேன், நல்லது விஷயங்கள் விதைச்சுக்கிட்டே இருப்போம். இஷ்டப்படுற குழந்தை பார்க்கட்டும் போறப்போ, அதுக்குன்னு எல்லாருமே அப்படிதான் சொல்ல வரல. ஆனா பெருவாரியா அப்படி இருக்கு. ஏன்னா டெக்னாலஜியின் தாக்கம், செல்போனுடைய தாக்கம், அதை மறைச்சுலாம் சீப்பை மறைச்சு வச்சு கல்யாணத்தை நிறுத்த முடியாது. ஆனா இதோட கலந்து இந்த குழந்தைங்களை நாம வந்து அப்படி திசை திருப்பாம ஜிபிஎஸ் ஆட்டம் ஒரு வழியில குழந்தைங்களை கொண்டு போறதுங்கிறது மிகப்பெரிய சவால். அதுக்குன்னு ஒரு நிறைய புத்தகங்கள் போட்டாலுமே அவங்கவுங்க குழந்தைக்கான குணாதிசயம் அந்தந்த அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும். அந்த புத்தகத்தை எழுதினவருக்கு தெரியாது இல்லையா? இது ட்ரையல் அண்ட் எரர்ல தான் உலகம் இருக்கும் வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். உண்மைதான். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது பெரியவங்களுக்கு வந்து என்ன மருந்து சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு வந்து சுகர் லெவல் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இப்போ ஒரு தாத்தா பாட்டியா இருக்கட்டும், ஒரு அப்பா அம்மாவா இருக்கட்டும், எந்த ஃபேமிலி டாக்டர்கிட்ட அப்பா ரெகுலரா போறாருங்கிறது கூட எனக்கு சமீபத்துல ஒரு கிளையண்ட் வந்து அவங்க பேரண்ட் அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்கன்றது கூட சன்னுக்கு தெரியல. சன்னும் ஒன்றும் ரொம்ப சின்ன வயசும் இல்லை. அவர் வந்து 38 வயசு கடந்தவர் தான். அதுதான் பொறுப்பு. தானே வந்து முன் வந்து வலிய வந்து தோல்ல பொறுப்பெடுத்து போட்டுக்கிற அவகாசம் இப்ப குழந்தைங்களுக்கு இல்லை. ஏன்னா உடனே நம்ம திருப்பி போனா என்ன பண்ணுவோம், அதுங்க பாக்குற வேலை வேற, அதுங்களுடைய அந்த பயாலஜிக்கல் ரிதம், அந்த அதுங்க தூங்குற நேரம் எழுந்துக்கிற நேரம் வேற, உணவு பழக்கம் வேறையா இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது அதுங்க நம்ம இருக்க மாதிரி அதெல்லாம் ஆனா காரணமா நம்மளா சொல்லி நமக்கு நாமளே பண்ணிக்கிற சமாதானம் தான். என்ன இருந்தாலும் அம்மா அம்மா தான், அப்பா அப்பா தான், அது மாத்த முடியாது. ஆனாலும் கொஞ்சம் மெனக்கடுறத குழந்தைங்க வந்து இது பண்ணாட்டி என்ன பண்ணிதான் ஆகணுமா என்ன அப்படிங்கிற மென்டாலிட்டியில இருக்கிற பசங்களை வந்து நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்லாம் மிரட்டி. முன்னெல்லாம் அப்பா அப்பா வந்தாருன்னா பெல்ட் எல்லாம் எடுக்க மாட்டார். அந்த ஒரு வார்த்தையே போதும், பசங்க பயப்படும். அப்பாவோட சைக்கிள் சத்தமோ அப்பாவோட ஒரு மொப்படு சத்தமோ தெருமுனையில கேட்டுதுன்னா எங்க அப்பா வந்துட்டாரான்னு விளையாடுற பேட்டையும் பாலையும் அப்படியே தெருவில் போட்டு ஓடி போய் கைய கால அலம்புதோ அலம்பலையோ புஸ்தகத்தை தலைகீழாவது வச்சுட்டு படிக்குமா இல்லையா? அவன் அப்பா வரதே இப்பெல்லாம் தெருவில் போனாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க பசங்க. அவர் வேலை முடிஞ்சிருச்சு, அவர் வீட்டுக்கு போறாரு, இப்ப என்ன பண்ணணும், நான் என்ன விளையாடிட்டு இருக்கேங்கிற மாதிரி. அப்பான்னா பயம் இல்லையா? அப்பான்னா நான் ஏன் பயப்படணுங்கிறேன். அப்பாட்ட பாசமா இருந்தா போறோம், நாங்க எதுக்கு பயப்படணும்? இப்ப இங்கதான் என்னோட கேள்வி. பாசமா இருந்தா போறோம், நீ பாசமா இருக்கியாங்கிறது தான். அதுக்கு நம்ம அளவுகோல் எல்லாம் வச்சு நம்ம அடிக்கடி அந்த எமோஷனல் மீட்டர் வச்சு எல்லாம் பார்க்க முடியாது. ஒண்ணுமே இல்லம்மா, பாசமா இருக்கிறதுன்றது வருங்காலத்துல எப்படி மாறி போச்சுன்னா, முன்னெல்லாம் வந்து எங்க அப்பா அப்படின்னு கழுத்தை கட்டிக்கிறதோ, குழந்தைங்க எங்க அம்மா அப்படின்னு கழுத்தை கட்டிக்கிறதோ கொஞ்சம் மாறி போச்சு. அப்புறம் ஒரே டேபிள்ல ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு ஒன்னா உட்காந்து நல்ல கதைகளை பேசுறதோ படங்கள் பாக்குறதோ ஆயிப்போச்சு. இப்ப ஒரே வீட்டுல வாழ்வதற்கான சூழல்களே சுருங்கி போச்சு. அப்ப குழந்தைங்க எல்லாம் வாழணும், ஒன்னா ஏன்னா அதுவும் வேலை பார்க்கும்போது எனக்கு ஆபீஸ் இங்க பக்கமா இருக்கு, அதனால நான் அங்க மாறிடலான் இருக்கேன். குழந்தைங்க சொல்றது நியாயம். அவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த சிலபஸ்ல, அப்ப அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே நிறைய இடங்கள்ல வரமாட்டேங்குது. இப்ப ஒரு வீட்டுல 80 வயசுல ஒருத்தங்க, 75 வயசுல ஒருத்தங்க, 30 வயசுல ஒருத்தங்க, 50 வயசுல ஒருத்தங்க இருக்காங்கன்னா அது ஹெட்ரோஜினஸ் பாப்புலேஷன். பலதரப்பட்ட வயசுல இருக்கக்கூடியவங்க ஒரே கூரையில வாழும்போது பலதரப்பட்ட தேவைகள் இருக்கு, பலதரப்பட்ட உணவு முறைகளை சமைக்கணும். பல்லில்லாத பாட்டியும் 30 வயசு பசங்களும் ஒன்னா சாப்பிடாது, வேற வேற சமையலை சமைக்கணும். அப்ப வேலை பல மடங்கு ஆகும். அதை யார் பகிர்ந்துப்பா? அது ஒண்ணு இருக்கா? நம்மளுடைய பாசம்ன்றது அங்கேருந்து வரணும். ஐயோ இவ்வளவு வேலை இருக்குல்ல, நம்ம கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டா என்ன, நம்ம கொஞ்சம் செஞ்சா என்ன. எல்லாரும் அதாவது அவங்களுமே ஒரு லேப்டாப் எடுத்து வச்சுக்கிட்டு லாகின் பண்ணியோ அல்லது உடனே காலவெளில எந்திரிச்சு வண்டி எடுத்துக்கிட்டு ஆபீஸ் போறது ரைட்டு. இந்த வீடு இயங்குவதற்கு நம்மளுடைய பங்கு என்னன்னு ஒருத்தரும் இப்ப வர காலத்துல யோசிச்சாலே அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அடிமட்ட பாசத்தின் வெளிப்பாடு. நான் போறதுக்குள்ள இந்த 4 பாத்திரத்தை தேய்ச்சிட்டு போயிட்டுமா, இந்த மிஷினை போட்டு போயிட்டுமா, தோசை துணியை காய போட்டு போயிட்டுமா, நேற்று காய போட்டதை எடுத்து மடிச்சு வச்சுட்டு போயிட்டா, வரும்போது நான் காய் வாங்கிட்டேன், பாட்டி உனக்கு மாத்திரை இருக்கா சொல்லு, அம்மா உனக்கு சம்பாஷணைகள் இல்லையம்மா. நிறைய வீடுகள் எப்படி கேக்குறீங்க, எல்லா வீட்டையும் எட்டி பார்க்க முடியுமா? எட்டி பார்க்கல. நிறைய பேர் சொல்வதை வச்சுதான் சொல்றேன். குறைஞ்சு போச்சுங்க, குறைஞ்சு போச்சு. சாப்பிட்டியான்னு என் பிள்ளை என்ன கேட்டே மாசம் ஆகுதுன்னு சொல்ற அம்மாக்கள்லாம் இருக்காங்க. அததான் இப்ப சொல்றேன். எப்படியோ இருந்து கழுது தேஞ்சு கட்டருமான கதையா குறைஞ்சு 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 வருது இல்லையா? இது நம்ம எவ்வளவுதான் தொழில்நுட்பம்லாம் வளர்ந்து போச்சு, ஏஐ வந்துடுச்சு, இந்த ஏஐ எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இதெல்லாம் அம்மாக்கு ஏஐ வர முடியாது, அப்பாவுக்கு வர முடியாது, அங்க இருக்கிற எமோஷனல் பாண்டிங்க்கு எல்லாம் வர முடியாது. அந்த திருப்பி திருப்பி நம்ம தான் ஏதாவது ஒரு விஷயத்துல கொண்டு போய் சேர்க்கணும். உண்மைதான்.
ஆமா. இப்போ வந்து அடுத்தது வந்து எனக்கு ஒரு டிஸ்கஷன் என்னன்னா, நம்பிக்கை இல்லாத தனம் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய இருக்கு. நான் குழந்தைங்கன்னு சொல்றது 30 வயது 40 வயது கடந்தவங்க எது தான் மேல? சொல்றேன். எல்லாத்து மேலேயுமே, அதாவது ஒரு மருத்துவர்கிட்ட போறாங்க, மருத்துவர் வந்து ஒரு மருந்தை பரிந்துரைக்கிறார் அப்படின்னா உடனே வந்து கூகுள்ல போட்டு பார்த்து அந்த மருந்து சரியா தப்பான்றது எல்லாத்தையும் தாண்டி இந்த கை குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைகளை பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, ம். அவங்களுக்கு வந்து ஒரு கை வைத்தியம் ஏதோ சொன்னாங்க. அப்பெல்லாம் எனக்கெல்லாம் தெரிஞ்சு நான் மட்டும் இல்லை, எங்க அம்மா காலத்துல இருந்தும் அப்படிதான் இருந்தது. நம்ம அம்மா காலங்கள்ல நம்ம காலங்கள்ல எல்லாம் ஏதாவது ஒண்ணுன்னா இது மாதிரி குழந்தைக்கு இப்படி கொறுக்கா விழிச்சிருக்கோம், இது பண்ணிக்கோ அது பண்ணிக்கோன்னு சொல்லும் போது ஒரு அங்கேயும் கேட்டுப்போம். அதை தாண்டி அடுத்த இதுக்கும் போறோம். ஏன்னா இந்த பீரியட் வந்து கொஞ்சம் நல்ல ஹெல்தி பீரியடா தான் இருந்தது. நமக்கு மருத்துவ உதவியும் சயின்டிபிக்காவும் சில விஷயங்கள் தெரியப்பட்டது, பாரம்பரிய முறையும் நம்ம வந்து பின்தொடர்ந்துகிட்டு இருந்தோம். இப்ப இருக்கிற பசங்க வந்து எதையுமே நம்புறது இல்ல, டாக்டரை நம்புறது இல்ல, வீட்டுல சொல்றவங்க மேலயும் நம்பிக்கை இல்ல. அப்போ அவங்களுடைய அந்த திணறல் வந்து அந்த இடத்துல எனக்கு புரியுது. இந்த மருந்து வந்து அவங்க கொடுக்குறாங்க, நான் எதுக்கும் நான் செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலான்னு போனேன். செகண்ட் ஒப்பீனியன்ல போயிட்டு அதே மருந்து சொன்னாக்கா அங்க ஓரளவுக்கு ஓகே, இல்ல அவங்க வேற ஏதாவது ஒண்ணு அதை சொல்லிட்டாங்கன்னா அங்க மேலயும் நம்பிக்கை வர மாட்டேங்குது. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு ஓட்டம் ஓடுறாங்க, நிறைய இடங்களுக்கு இப்படியே போயிட்டே இருக்காங்களே, இது எங்க போய் நிக்கும்? ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னா அந்த பள்ளிக்கூடத்துல என்னென்ன, ஏன்னா இப்போ ஏஐயும் இருக்குது, கையில இருக்கிற அந்த அலைபேசி இருக்கு, அதுல போட்டு பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஸ்கூல்ல என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, எங்க போய் அந்த குழந்தைய சேர்க்கலாம், 3 வயதுல சேர்க்கறதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, 2.5 வயசுலயே சேர்த்தா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இல்லைன்னா காலம் கடந்து சேர்க்கணுமாங்கிற எதுவுமே. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, குடும்பத்தோட உட்காந்து பேசுறாது, கணவன் கூடவோ அல்லது அந்த குடும்பத்தினர் இருக்கவங்க கூடவோ பேசாம இந்த கைபேசியை நம்பி அவங்களுக்குள்ள ஒரு குழு ஒண்ணு வச்சு அந்த குழுவோடைய பேச்சை கேட்டுதான் அவங்க அதை 10 பேர் ஓட்டு போட்டானா அதுல பின்னாடி போறாங்க. ரொம்ப இது வந்து எனக்கு உண்மையாவே ஒரு அந்த இடத்துல ஒரு நெருடலா ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கு. என்னடா இப்படி போறாங்களே பசங்கன்னு இருக்கு. பட் அதுக்கான கரெக்டான வழி என்னன்னா, ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் டிஸ்கஷன்ல போனா நல்லா இருக்கும். நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி பாக்குறீங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி செய்திகள் அனுபவங்கள்? இல்ல, இது இது பெரிய கேள்வி இது. அதாவது நம்பிக்கை இல்லாத தன்மை அப்படின்னு சொல்றதை விட, அவங்க கடைசியில எதையோ ஒண்ணுத்துலதான் அவங்க நம்புவாங்க. இது நம்ம காலத்துக்கும் இவங்க காலத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம காலத்துல சாய்ஸஸ் கிடையாது. குடும்பத்துக்கே ஒரு ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் இருப்பார். இந்த பழைய காலத்து படத்துல ரங்கராவ் மாதிரி ஒரு ஃபேமிலி டாக்டர், தாத்தா எல்லாருக்கும் ஒரே அந்த கலர் மருந்து குடிச்சா சரியா போயிடும், பிளசிபோ எஃபெக்டே உண்டு இதுல, அவரை பார்த்தாலே எங்களுக்கு சரியா போயிடும் அப்படின்றது ஒண்ணு உண்டு. அப்ப நமக்கு சாய்ஸ் கிடையாது. அண்ட் அப்ப வீட்டோட பாட்டிகள்லாம் இருந்தது. கை வைத்தியம்னு சுக்கு பத்து போடு, குங்கும பத்து போடு, வசம்ப வச்சு வாயில ஊத்து, மிளகு தட்டி போடு, என்னமோ சளி பிடிச்சா மஞ்சளை சுட்டு அந்த ஆவிய புடி, எத்தனை கை வைத்தியம். அப்ப இதெல்லாம் நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோம்னா நமக்கு பண்ணிருக்கிறாங்க. அந்த அக்செப்டன்ஸ் ஏன் அப்ப அவங்க கிட்ட இருந்ததுன்னா, சாய்ஸ் இல்லாததுனால இருந்தது. அதுவும் ஒரு விதமான ஒரு பார்வைதான். அவங்க பிடிச்சதோ பிடிக்கலையோ வர வழி இல்லையா அப்படின்னு ஒத்துக்கல. அவங்களுக்கு சாய்ஸே இல்லாதனால இவங்களுக்கு எல்லாம் நம்மளுக்கு முந்தின தலைமுறைக்கு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். அந்த இன்னொன்னு, அப்ப அவங்கள்ட்ட வருமானம் கம்மி, தொடுப்புன்னு டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போறதுக்கு அம்மா அழகா சொல்லுது, 2 நாள் பாப்போம், சரியா போயிடுச்சுன்னா போக வேண்டாம், சரியா போயிடும், போக மாட்டாங்க, அடுத்த தடவை பிள்ளைக்கு வரும்போது அம்மா ஏதாவது ஒண்ணு சொல்லு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா லிங்க் டெவலப் ஆயிடும். இப்ப குறிப்பா இந்த ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா, பசங்க நல்லா சம்பாதிக்குது. நம்பர் 2 சாய்ஸஸ். சாய்ஸஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் வச்சு நான் சொல்லல, உங்களுக்கு சாட் ஜிபிடி இருக்கு. ஆமா, அந்த கூகுள் கொடுக்குது பாருங்களேன். நீங்க ஒரு சின்ன வயிற்று வலி அப்படின்னு வாட் குட் பி த ரீசன் நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா, அது கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் இவ்வளவு பாசிபிலிட்டி. அது கடைசியில ஒண்ணு சொல்லும், நீங்க வந்து ஒரு கிளினிக்கல் இவாலுவேஷன் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் விட்டுருவோம், நம்ம வழக்கமா விட்டுடுவோம். முன்னாடி வரைக்கும் படிச்சு பாக்குறத, இப்படி சொல்றாங்களேன்ட்டு தனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் பசங்களுக்கு இந்த வயசுக்குன்னே உண்டான, அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த டாக்டர் இதுலயே பெஸ்டா இருக்காரு, நீ அவரை போய் பாரு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். இப்படியே ஆப்ஷன் ஜாஸ்தியா போகும்போது ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்க முடியாது. நம்ம காலத்திலேயே, நம்ம குழந்தைய வளர்த்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா, உச்சந்தல்ல விளக்கெண்ணெய் வேயும்பாங்க அம்மா. நம்ம அம்மா வைக்கணும் போல இருக்கும். என்னைக்கோ ஒரு நாள் நம்ம ஒரு பீடியாட்ரிஷன் கூட்டு போய் இந்த எண்ணெய் எல்லாம் வைக்காதீங்க பாரு. அப்ப என்ன தோணும்னா, அவரு சொல்றத நம்புறதா, அம்மா சொல்றத நம்புறதா, நம்ம வந்து கொஞ்சம் மூளைக்கும் மனசுக்கும் நடுவுல மாட்டிட்டு முடிக்கிறது. அம்மான்னா பாவம், அம்மாவா கெடுதல் சொல்லுவா அப்படின்னு, அவ்வளவு படிச்சு ஒரு பெண்ணா தப்பாவா சொல்லுவாரு, என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம். ஒரு தடவை அம்மா சொன்னது கேட்போம், டாக்டருக்கு தெரியாம, ஒரு தடவை டாக்டர் சொன்னது கேட்போம், அம்மா தெரியாம. இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. நான் அப்பதான் சொன்னேன், இந்த பசங்க மனசுல வந்து உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டாக்டரா மாத்துறது, இவங்களுக்கு அதுதான் கம்ஃபர்ட்டா இருக்கு. ஒண்ணு
ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ ஒரு பல்லு தேய்ச்சி விடு குழந்தைக்கு அப்படின்னு சொன்னாலே உடனே என்ன பண்றாங்க கூகுள்ல, ஒரு 6 மாச குழந்தைக்கு 7 மாச குழந்தைக்கான பிரஷ் என்னன்னா அது இம்போர்ட்டட் பிரஷ்ன்னு சொல்றாங்க. உடனே அதை பார்த்து வாங்குறது. அஃபோர்டபிலிட்டி இருக்குமா? யார் பாப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம்? யாரால அஃபோர்ட் பண்ண முடியும்? ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ற அப்ப நம்ம காலத்துல ஹோட்டல்ல சாப்பிடுவதற்கே அஃபோர்டபிலிட்டி கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை யாராவது வந்து அவங்க வேலை கிடைச்சிட்டு வாங்க உங்களுக்கு ஹோட்டல் கூட்டு என்ன சொல்லி கூட்டு போவாங்க. ஹோட்டலுக்கு போறோமேனு கண்டதே கூட அமைதியா சும்மா கம்மியா சாப்பிட்டு மீதியை வீட்டுல சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த அஃபோர்டபிலிட்டி அவ்வளவுதான். இப்ப பசங்களால செலவழிக்க முடியுது. அதுங்க என்ன சொல்லுது, நான் தானே போறேன், நான் தானே பாக்குறேன், ஐ வாண்ட் டு கிவ் த பெஸ்ட். இதுல பல் தேக்கிறதுல இருந்து அந்த ஐ வாண்ட் டு கிவ் த பெஸ்ட்ங்கிறது அது லாங் ரன்ல ரிலையபிளா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் குழந்தைக்கு யோசனை இல்லை. அண்ட் இன்னொன்னு இட் ஹஸ் பிகம் டேபு ஆல்சோ. நம்ம இந்த வீட்டு வைத்தியெல்லாம் பார்க்க கூடாதுங்கிறது ஒண்ணு ஒரு ஸ்டிக்மா வச்சுக்கிறாங்க பசங்க. நான் இந்த டாக்டர் பாக்குறேன், என் குழந்தைக்கு நீ எந்த டாக்டர் பாக்குறேன். கம்பேரிசன் சொல்றதை விட இது ஒரு விதமான பிரகடனம், சுய பிரகடனம். நான் இங்க போனேன், நான் அங்க போனேன், குழந்தைக்கு இதுதான் வாங்கி கொடுக்குறேன். அம்மா வீட்டுக்கே பிள்ளைய தூக்கிட்டு வந்தா கூட அம்மா வீட்டு தண்ணி தான் நம்ம குடிச்சு வளர்ந்துருப்போம், பிள்ளைய கொடுக்க மாட்டோம். நான் பாட்டில கொண்டு வந்துட்டேன் குழந்தைக்கு தண்ணியே, அது ஒத்துக்கிறது இல்ல. ஒத்துக்காததுனால சொல்றது ஒண்ணு இருக்கு, நாங்கெல்லாம் இப்படிதான் சொல்றது ஒண்ணு இருக்கு. இதுல ஆட்டிடியூட் இருக்கு, அஃபோர்டபிலிட்டி இருக்கு, அண்ட் சாய்ஸஸ் இருக்கு. இந்த 3 சேர்ந்து முடிவு பண்றதுதான் இது. இது 3 சேர்ந்துதான் நம்ம கடைசியா அவங்களை என்ன சொல்றோம், எதுலயுமே இந்த குழந்தைங்க நம்ப மாட்டேங்குதோ அப்படின்னு சொல்றது இந்த 3ஆல தான். நிஜமா ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ வந்து உங்களுடைய மிட்டாய் நினைவுகளுக்கு போகலாம். உங்களுடைய புத்தகம் போகலாம். நிஜமாவே மிட்டாய் நினைவுகள் தான் அவையெல்லாம். ஆமா, அதுல ஒரு 3-4 தான் என்னால படிக்க முடிஞ்சது. எல்லாமே ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அது அழகா வந்து நீங்க கொடுத்தது. இது ரொம்ப நாளாவே நீங்க யோசிச்சீங்களா இப்படி எழுதணும்னு, இல்லைன்னா திடீர்னு சில நேரங்கள் அப்படி தோணும் இல்லையா? இல்ல, இது வந்து எழுதுறது அப்படிங்கிறது அவ சின்ன வயசுல கல்லூரியில இருந்த வரைக்கும் இந்த கவிதை போட்டிகள்லாம் எழுதுறது உண்டு. அப்போ வீட்டுல ஹஸ்பண்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்லா எழுதுற, கவிதையெல்லாம் எழுதுற, நீ ஏன் நிறுத்திட்ட, எழுதக்கூடாதான்னு அவங்க அடிக்கடி கேட்பாங்க. எழுதலாங்கன்னு. அப்படி நம்ம என்ன ஒரு எண்ணம்னா, நம்மளாம் இந்த பெரிய கவிஞரை நம்மளே எழுதுறதுக்கு பேர் கவிதைன்னு சொல்லிட்டு இருக்கோம் சொல்லி இப்படி கொஞ்ச நாள் எழுதாம விட்டதுதான். வேலை நிமித்தமா திரு இறை என்பவர்களை ஒரு வாட்டி பார்க்க போகும்பொழுது ஐயா சொன்னது, பேசுறீங்க மேடையில, காணொலியோட கேட்கறது காதோட போயிடக்கூடாது, அதை பதிவு பண்ணுங்க, எழுத்தா மாத்துங்களேன். பேச்சுக்கு என்ன அளவுக்கு ஒரு வலிமை இருக்கோ எழுத்திற்கு அதை விட வலிமை ஜாஸ்தி. ஏன்னா நீங்க அதை ரெக்கார்டா ப்ரூவ் பண்றீங்க, ரெக்கார்டா அங்க வைக்கிறீங்க, நீங்க ஏன் எழுதக்கூடாதுன்னு ஐயா தான் கேட்டாங்க. நான் சொன்னேன், ஜோக் எதுவும் அடிக்கலையே சார் நீங்க? இல்லம்மா எழுதுங்க. என்ன சார் எழுதுறது, எங்கேருந்து எழுதுறது சார், எந்த இதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறது சார், சுத்தி என்ன எவ்வளவு விஷயத்த பாக்குறீங்க, அதெல்லாம் பதிவு பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னது. சுத்தி எத்தனை விஷயம் பாக்குறீங்க, நல்லது விஷயங்கள் எவ்வளவு பாக்குறீங்க, அடடா அப்படின்னு எத்தனை விஷயம் பாக்குறீங்க, ஐயோ அப்படி இருக்கக்கூடாதுன்னு எத்தனை விஷயம் அதெல்லாம் பதிவு பண்ணுங்க, அதெல்லாம் தான் எழுத்துக்கள். திருப்பி கேட்டேன், அப்ப எவ்வளவு சார் எழுதுறது அப்படின்னு. நீங்க முதல்ல ஆரம்பிங்க, ஒரு நாளைக்கு ஒண்ணுனாலும் ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு 30 கட்டுரை வராதா அப்படின்னு ரொம்ப எளிமையா எடுத்து சொல்லிட்டு ஒரு 100 எழுதுங்களேன் அப்படின்னாரு. சார் போற போக்குல என்னமோ எழுதுங்க 100 எழுதுங்கன்றீங்க, கேள்வியா கேட்காதீங்க, எழுத ஆரம்பிங்கன்னாரு. அது வீட்டுல இவர் சொன்னது, அதை அப்படியே விட்டுருந்தேன். திருப்பி ஐயாவை பார்க்கும்போது அந்த ரீசர்ஃபேஸ் ஆகுன்ற மாதிரி அவர் கொஞ்சம் முடுக்கி விட்டது. திருப்பி கடைசியா ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார்னு. என்னன்னு கேட்டப்ப, சரி சார் நீங்க சொல்றீங்க, நான் ஏதோ தத்தாப்புத்தான்னு எழுதிட்டேன், அப்புறம் என்ன சார் அதை பண்றது அப்படின்னு. அது என்ன பண்றது, நான் சொல்றேன், நான் பாத்துக்க, நீங்க எழுதுங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட இருந்து சரி நான் கூட எழுதலாம் போல இருக்குன்னு நம்பிக்கை அவருக்கே வரும்போது எனக்கு வரக்கூடாது என் மேல அப்படின்னு ஒரு ஆர்வம். அந்த பேரிடர் பெருந்தொற்று வந்த காலகட்டம் தான் அதுக்கு கை கொடுத்ததுமா. வீட்டோட தான் இருந்தோம், நிறைய செய்திகளை பார்த்தோம், நிறைய செய்திகளை படித்தோம், வீட்டு உள்ளேயே இருந்தோம். அன்யூஷுவலாக நம்ம வீட்டு மனுஷங்களோட அன்பா இருந்த காலம் வந்து அதுதான் இல்லையா. 24/7 இருந்தோம், கேட்டு கேட்டு சமைச்சு போட்டோம். ஏன்னா இன்னைக்கு 4 பேரும் ஒன்னா குடும்பமா இருக்கோம், ஐயோ நாளைக்கு 4 பேரும் இருப்போம் சேர்ந்து அப்படின்ற ஒரு அந்த நிலையின்மை குறித்த பயம் இருந்தது. அப்ப அந்த நாளையே வந்து அன்யூஷுவலா அன்பை ஜாஸ்தி பொழிஞ்ச காலங்கள். அப்பதான் வாழ்க்கை மேல வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்றது, நாளைக்கு தூக்கு தண்டனை இன்னைக்கு வாணுங்கிற ஆசை வர மாதிரியான காலகட்டமா இருந்தது. அப்பதான் சரி அவர் ஐயா சொன்ன மாதிரி சின்ன சின்னதா இன்னைக்கு என்ன தோணுச்சோ எழுத ஆரம்பிக்கலாம். எல்லா வீட்டு வேலையும் காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்ததுல இருந்து மதியம் 2 மணி வரைக்கும் வீட்டு வேலை தான் சரியா இருக்கும்.
அப்போ எங்கேயுமே வெளில போக முடியாது. ம். அந்த 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் ம். எழுதலாம், ஏதாவது எழுதலாம். ஒரு நாள் எழுத வேண்டியது, மறுநாள் அதை அடிச்சுட்டு திருப்பி எழுத வேண்டியது, ஓ. மாற்ற வேண்டியதுக்கு சரியா வந்த மாதிரி இருக்காங்க, உட்காந்து இது படிச்சா ஒரு 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 படிக்க தகுந்ததா இருக்கான்னு பாருங்கன்னு வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட காமிக்க வேண்டியது. அதில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது ஹஸ்பண்ட் தான். ஓ. இது இப்படி எழுதணும், இந்த வார்த்தையை நீ போட்டினா உன்னுடைய கருத்து திணிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. நான் இது ஒரு ஒரு தனியா ஒரு தனி நபரா இதை படிச்சு பார்க்கும்போது நீ என்ன சொல்ல வரங்கிறது எனக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கு, எனக்கு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் என்ன சொல்றது, மைக்ரோ கிரிட்டிக். ஓகே, மைக்ரோ கிரிட்டிக். அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் கொஞ்சம் உதவியா இருந்தது. எப்படி ஒரு 3-4 மாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இப்படின்னு ஒரு 120 கட்டுரை, பரவாயில்லையே. 120 வந்தது. நானே பரட்டி பரட்டி பார்ப்பேன், எனக்கு இவ்வளவு எழுதியிருக்கேன். அதுல என்னன்னா, இந்த கடலை காட்டுல கை நிறைய கடலை அள்ளிட்டு வந்தவங்க உடச்சு பார்த்தா தெரியும் எத்தனை சொத்தை, எத்தனை சாவி, எத்தனை தேருன்னு தெரியுற மாதிரி இதெல்லாம் கொண்டு போய் ஐயாட்ட கொடுத்தாதானே தெரியும் எவ்வளவு தேருன்னு. எனக்கு தெரியாது இல்லை, ஆனாலும் அதை போட்டு ஒரு ஸ்பைரல் பண்டிங் எல்லாம் பண்ணி, நீங்க சொன்னீங்க மூத்தோர் சொல் கேளேலோ மீளேல் மாதிரி மீளக்கூடாதுன்னு செஞ்சுட்டேன், நீங்க பார்த்து எதாவது செய்யுங்க ஐயா அப்படின்னு நான் சொன்னதுதான். அப்போ ஒரு தலைமைச் செயலரா இருந்தாரு. அதனால எனக்கு கொஞ்சம் நீங்க அவகாசம் தரணுமா, இப்ப இருக்கிற என்னுடைய அலுவலில் இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, காத்திருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன்னு சொன்னாரு. அதனால அது எழுதி வச்சதை 3 வருஷம் காத்திருந்தேன். ஆமா. அப்புறம் ஐயா ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பண்ண, அதை நான் என்ன பண்ணேன்னா வெறும் எழுதி மட்டும் வைக்காம முகநூல்ல என்னுடைய பக்கத்துல தினம் ஒன்னா போட ஆரம்பிச்சேன். அது என்ன நம்பிக்கை கொடுத்ததுன்னா, அந்த முகநூல் வாசகர்கள் அதை படிச்சு பார்த்துட்டு ரொம்ப அழகா சொல்றீங்க, கரெக்டு தான், உங்க கருத்துக்கு நானும் உடன்படுறேன், நீங்க சொல்றதை தான் நானும் சொல்றேன், எப்படி நீங்க நான் எங்களுக்கு தோணுனது எழுதுன்னு இந்த மாதிரி 1-2 கமெண்ட் வரும்போது பரவாயில்ல, ஏதோ அவங்க நாடி பிடிக்கிற மாதிரி தான் நம்மளும் அந்த நூலை பிடிக்கிறோம் போல இருக்கு அப்படின்னு கொண்டு போய் ஐயாட்ட கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, முகநூல் வாசகர்களுக்காக நீங்கள் எழுதுகிற நடை வேறு, சும்மா அப்படியே கல்லோக்கையில எழுதிட்டு போகலாம், இதை ஒரு புத்தகமாக நாம வெளியிடணும்னு சொன்னா முற்றிலுமா நடைய மாத்தணும்னு சொல்லி என்ன பண்ணாரு, மொத்தத்தையும் நடைய மாத்தி எழுதிட்டு வாங்கினாரு 3 வருஷம் கழிச்சு. அதுக்கு எனக்கு ஒரு 6 மாசம் ஆச்சு. அது பெருந்தட்டெல்லாம் போயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் அந்த 6 மாசம் அந்த நடையெல்லாம் மாத்தி திருப்பி அவங்க கிட்ட ஒரு தீசிஸை கொடுக்குற மாதிரி, நீங்க சொன்னது மாதிரி செஞ்சிருக்கேன் ஐயா, நீங்க பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னேன். அதை பார்த்தாங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு பப்ளிஷரை பார்த்து அவரே அந்த பப்ளிஷரை காமிச்சு கொடுத்து, இந்த நூல் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ற அளவுக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா இவங்களுக்கு உதவி செய்யுங்களேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை தான் சொன்னார். இதை நீங்க பப்ளிஷ் பண்ணிடுங்கன்னு கூட பரிந்துரைக்கல, ரொம்ப நேர்மையான ஒரு பரிந்துரையா சொன்னார். இவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, இது பிரசுரம் பண்ற அளவிற்கான தகுதி உங்களுடைய புக் ஹவுஸ்க்கு பட்டுச்சுன்னா நீங்க செய்யுங்களேன்னு நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ல ஒரு வார்த்தை சொன்னதுனால அவங்க வாங்கி பார்த்துட்டு அப்படி வந்ததுதான் இந்த மிட்டாய் நினைவுகள். ரொம்ப அழகான ஒரு விஷயம் இதுல. இப்போ உங்களுடைய எழுத்துக்கள் மென்மேலும் எதிர்பார்க்கலாமா, என்ன அடுத்த முயற்சி? கண்டிப்பா. அதாவது நான் உடனே அடுத்து எழுதி தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இதையே நான் திருப்பி புத்தகமா படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நான் இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு எழுதியிருக்கலாமோன்னு எனக்கு தோணும் இல்லையா. இந்த விளையாட்டு வீரர்கள் அவங்க விளையாடுனதே திருப்பி போட்டு பார்க்கும்போது எங்க தப்பா காய் நகர்த்தினேன்னு பார்க்குற மாதிரி எங்க நம்ம அந்த இடத்துல விட்டுருக்கோம் இடம் தெரியும். அடுத்த புத்தகம் எழுதுவதற்கான ஆர்வமும் இருக்கு, அதற்கான ஒரு அடித்தளமும் ஆரம்பிச்சிருக்கிறேன். இதே மாதிரியான சிறு கட்டுரைகளும் கதைகளும் அந்த மாதிரி இருக்கும், இல்லை உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் நல்ல விஷயங்கள், அதுல ஒரு ஆர்வம் இருக்கு. இதை விட இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட எழுத்துக்கள் வர வாய்ப்பு இருக்கு, ஏன்னா லேர்னிங் தானே எல்லாமே. ஆமாம். இவ்வளோ நேரம் ஒரு மிரா டாக்ஸ்க்காக உங்களோட வேல்யூபிளான டைமை கொடுத்து எனக்கு இவ்வளோ டிஸ்கஷன்ஸ், நிறைய விஷயங்கள், தெளிவான நிறைய செய்திகள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, எனக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நல்ல விஷயங்கள் யாருக்காவது ஒரு 2 பேருக்கு போய் சேர்ந்தாலும் சந்தோஷம் தான். அதை கடத்தியிருக்கோம் நம்மளும் இந்த இன்டர்வியூ மூலமா அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம். இதுல ஒன்னே உங்க சேனல் மூலியமாவும் சொல்லிக்க ஆசைப்படுறது, நம்ம குழந்தைங்களை மட்டும்தான் வாசிக்கிற பழக்கம் வரணும்னு சொல்றோம் இல்லையா, பெரியவர்களுக்கும் வாசிக்கிற பழக்கம் வந்தா நல்லா இருக்கும். அதை நீங்க அடுத்தடுத்த இன்டர்வியூல யாரையாவது அந்த மாதிரி வாசிப்பு பழக்கம் உள்ளவங்களை யாரையாவது கூப்பிடும்போது அதை கொஞ்சம் வலியுறுத்தி, புத்தகம் வாங்கி அம்மாக்கள் அந்த காலத்துல ஆனதை விகடன் அது படிப்பாங்க, மங்கையர் மலர் படிப்பாங்க, நல்ல கதை, சுஜாதான்ற எழுத்தாளர்லாம் எங்க அம்மாக்கெல்லாம் எப்படி தெரியும்னா படிப்பதனால் தெரிஞ்சது.
இப்போ இந்த மாதிரி எழுத்தாளர்களையோ யாரையுமே பசங்களுக்கு படைப்பாளிகளே குழந்தைங்களுக்கு இப்ப தெரியாது. தெரியறது இல்ல. ஏன்னா வாசிக்கிற பழக்கம் இல்லை. அதனால வாசிக்கிற பழக்கத்தை வந்து குழந்தைகளை தாண்டி பெரியவர்களும், நீங்க வந்து 30-40 வயசு குழந்தைகள்னு சொன்னீங்க பாருங்க, அவங்களும் இதை வளர்த்துக்கணும்ன்றது. நீங்க அடுத்தடுத்து வர நேர்காணல்ல வாசிப்பின் அவசியம் தெரிந்த யாரையாவது ஒருத்தர் நேர்காணல் வைக்கும்போது அந்த கருத்தையும் கொஞ்சம் வலியுறுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நிச்சயமா நிச்சயமா நீங்க மிக்க நிச்சயமாவே செய்யறேங்க. கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.